ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. நனியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கம் இஸ்லாம் உயர வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நம் அனைவர்களையும் இந்த இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றார். நன்னியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, யாருக்கு இஸ்லாத்துடைய சமூகத்துடைய சிந்தனை இல்லையோ அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசரிலே கியாமத்துடைய நாளையில் தண்ணீர் குடிக்க முடியாது. இந்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்பது ஆண்களும் தான், பெண்களும் தான், பிள்ளைகளும் தான். இந்த லீவுடைய நாள், நாளைய நாள் லீவு, கொஞ்சம் மார்க்கத்துடைய கவலையை புதுப்பித்துக் கொண்டு உள்ளத்தில் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக என்ன செய்யலாம், உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன செய்யலாம் என்ற விடயங்களை பற்றி பேசுவதற்குத்தான் நாம் இந்த இடத்திலே சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் எந்த நிலைமையிலும் வாழலாம். ஒரு பெண் எந்த நிலைமையிலும் வாழலாம். செல்வந்த பெண்ணாக வாழலாம், ஏழையாக வாழலாம், உயர் குடும்பம், தாழ் குடும்பம், எப்படியும் வாழலாம். மாளிகையில் வாழலாம், குடிசையில் வாழலாம். ஆனால் ஒரு விடயத்தை விளங்கி வைக்க வேண்டும், எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொர்க்க நன்மாராயம் கிடைக்கவில்லை என்றால் அவர்களை விட மூதேவி வேறு யாரும் கிடையாது. உலகத்தில் ஆண்களும் தான், பெண்களும் தான். நாம் நமக்கு கிடைத்த ஒவ்வொன்றை வைத்து நாம் சீதேவித்தனம் என்று சிந்திக்கின்றோம். ஆனால் சீதேவித்தனம் என்ன? فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாதியாக மாறுவார்களோ இவர்கள் மாத்திரம்தான் வெற்றி அடைந்தவர்கள். யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுவார்களோ இவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைந்தவர். எங்களுடைய நோக்கமும் இதுதான். எப்படியாவது மார்க்கத்தை பேசி, மார்க்கத்தை கொண்டு வந்து சமூகத்துல உருவாக்கி ஆண்கள் சொர்க்கவாதி ஆண்களாக மாற வேண்டும், பெண்கள் சொர்க்கவாதி பெண்களாக மாற வேண்டும். இதை தவிர வேறொரு நோக்கம் கிடையாது. உலகத்தில் எந்த நிலைமையிலும் வாழலாம். ஆனால் ஒரு பெண்ணோ ஆணோ சொர்க்கத்துக்குள் கால வைக்கலண்டா அதை விட கவலை வேறொன்றுமே கிடையாது. சொர்க்கத்துக்குள் கால வைப்பது என்பது லேசான விடயம் அல்ல.
இலேசாக சொர்க்கம் கிடைச்சிரும், கஷ்டப்படாம சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படின்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டான். லேசா சொர்க்கம் கொடுக்கிறா இன்னைக்கு அப்படித்தானே நம்மள முஸ்லீம்கள் பேசிக்கொள்றாங்க. சொர்க்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமா? சொர்க்கத்துக்குத்தான் தாய்மார்களே கஷ்டப்படும். லேசா சொர்க்கத்தை அடைஞ்ச யாரும் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் நினைச்சிட்டீங்களா நீங்க? அல்லாஹ் கேட்க, அம் ஹஸிபதும், நீங்க நினைச்சீங்களா லேசா சொர்க்கம் போறது? அன் ததுகுலுல் ஜன்னஹ், உங்களுக்கு முன் சென்றவர்கள் பட்ட கஷ்டத்தை போன்று நீங்க கஷ்டப்படாம லேசா சொர்க்கம் போற நினைச்சீங்களா? அல்லாஹ் கேட்க, முன்னுள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சொர்க்கத்தை அடைய. உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கல் கட்டி தங்கம் ஒரு பெண்ணிடம் இருக்குதுண்டா, அந்த செங்கல் கட்டி தங்கத்தை வாங்குறதுக்கு அந்த பெண் பட்ட கஷ்டம் பெண்ணுக்கு தெரியும். உலகத்துல ஒரு செங்கல் கட்டி அளவு தங்கம் யார்கிட்ட இருக்கோ தெரியும், கொஞ்சம் பேட்டா தெரியும். சொர்க்கத்துடைய ஒவ்வொரு கல்லும் தங்கம், ஒரு கல்லு தங்கம், மற்ற கல்லு வெள்ளி. லேசா அடையிடும் அந்த சொர்க்கத்தை. அமல் செய்யாம அல்லாஹ்வுக்கு முன்னால அழாம லேசா சொர்க்கத்தை யாரும் அடையல. சொர்க்கத்துக்கண்டு அல்லாஹுடைய பொருத்தத்துக்கண்டு கஷ்டப்படும். ஹஜ்ரத் ஹாஜர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கஷ்டப்பட்டார், சாரா கஷ்டப்பட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு பெண்ணை பத்தி சொல்றான். அந்த பெண் யாரண்டா ஃபிரௌனுடைய மனைவி. லேசிப்பட்டாக்களுடைய மனைவி அல்ல. ஃபிரௌன மாதிரி இப்ப எந்த நாட்டிலையும் ஒரு ஜனாதிபதி இல்லை. ஃபிரௌன மாதிரி ஃபிரௌனுக்கு மமத கூடி கூடி சொன்னான், அன ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் உங்களோட உயர்ந்த கடவுள். இவனுக்கு கிடைச்ச மனைவி எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவருக்கு கிடைச்ச மனைவி எப்படிப்பட்ட மனைவி? ஆனால் அரச பரம்பரையில் வந்த பெண், தங்க கட்டில தூங்கின பெண். எங்கட பெண்கள் அப்படி அல்ல. உலகத்துடைய முழு இன்பங்களும் இருந்தது ஆசியாவுக்கு. அவட பேர் தான் ஆசியா பின்து மஸாஹிம். அல்லாஹ் என்ன செய்தார்? ஆசியா பின்து மஸாஹிமுக்கு அல்லாஹ் நேர் வழியை கொடுத்துட்டார். ஹிதாயத் கிடைச்சிட்டு. ஒரு ஆளுக்கு, ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆக பெருமதியான சொத்து என்ன தெரியுமா? நேர் வழி கிடைக்கும். காசி கிடைக்கிறதல்ல, தங்கம் கிடைக்கிறதல்ல, மாப்பிள்ளை கிடைக்கிறதல்ல. இதெல்லாம் உலகத்துடைய சின்ன சின்ன இன்பங்கள். ஆகப்பெரிய பெருமதியான சொத்து தான் ஹிதாயத். பாருங்க, ஒவ்வொரு தொழுகையிலேயும் என்ன ஓதுறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஏன்? துனியா பெருமதியா இருந்தா, காசு பெருமதியா இருந்தா, நான் காசை கேட்க வச்சுப்பான் அல்லாஹ். சூரா ஃபாத்திஹா. அல்லாஹ்விடத்துல ஆக பெருமதியானது ஹிதாயத். இந்த நேர்வழி கல்புக்கு வந்துட்டா அந்த பொம்புல கணவனோட எந்த நேரமும் பேசுறது மார்க்கமா இருக்கு. கணவன் மனைவியோட பேசுறது மார்க்கமா இருக்கு. பிள்ளைகளோட பேசுறது மார்க்கமாக இருக்கு. குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. சந்தோஷமான குடும்பம். எல்லாருக்கும் கிடைச்சிட்டு ஹிதாயத். அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்தார். இந்த ஃபிரௌன் எப்படிப்பட்ட மோசமான, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணம் காட்டுறார். எங்களுக்கு, எங்கட பெண்களுக்கு.
என்ன உதாரணம்? உங்களுக்கு நீங்க உண்டு ஃபிரௌன்ட மனைவி மாதிரி ஆகுங்க. அதான் அல்லாஹ்வோட உதாரணம். ஈமான் கொண்ட பெண்களுக்கு, முஸ்லிமுக்கும் அல்ல, முஸ்லிம் பெருசா மூமின் பெருசா? யார் அந்தஸ்து கூட? மூமின். முஸ்லிம் என்றா பேசிக் இஸ்லாம், அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர். மூமின் என்றா அப்படி இல்லை. மூமின் வித்தியாசம். மூமின்களை காண இயலாது, லேசில. மூமின்கள் லேசில காண முடியாது. மூமின்கள் ஈமானுடையவங்க, அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மூமின்களை உருவாக்கும். மூமினான பெண்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். யார? ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. ஃபிரௌன்ட மனைவி. ஃபிரௌன்ட மனைவி என்ன செஞ்சா? இப்ப கணவர்கள், நீங்க முஸ்லிம், உங்களோட மனைவி முஸ்லிம், ஒரு கஷ்டம் இல்லையே. மார்க்கத்தை பின்பற்ற கஷ்டமா? கஷ்டம் இல்லையே. குர்ஆன் ஓதுற கஷ்டமா? கஷ்டம் இல்லை. ஏன்? நீங்க பயானு கூட்டு வந்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். 10-15 நிமிஷம் பயான் பிந்திட்டு, 15 நிமிஷம் பயான் நாங்க கிரவுண்ட்ல வெச்சடி கேள்வி இல்லை, கொஞ்சம் கிதாவை பார்த்துட்டு இருக்க போல அப்படி இப்படி அவ்வளவுதான். நல்ல விஷயம், அதுவும் நல்ல விஷயம், இதுவும் நல்ல விஷயம். இப்ப நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, உங்களோட பெண்கள்கிட்ட ஈமான் இருக்குது. அப்ப மார்க்கெட்ல முன்னேறிட்டே போகலாம். ஆசியாக்கு கிடைச்ச மாப்பிள்ள வேனு கூட்டு வர மாப்பிள்ளையா? ஆசியாட மாப்பிள்ள பயானு கூட்டு வர மாப்பிள்ள இல்ல. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கப்படாது 50,000 பிள்ளைகளை வெட்டினவன். லேசிப்பட்டவன் இல்ல. இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஆசியா. இஸ்லாத்துக்கு வந்த மட்டுமல்ல, ஃபிரௌன்ட முடிய வாடுற பொம்பளோன்னு இருந்தா. ஃபிரௌன்ட பிள்ளைகள் அங்க மஜ்லிஸ்ல இருக்கிறவங்களுக்கு, இப்ப சிந்த மஜ்லிஸ் எல்லாம் பார்த்தா ஃபிரௌன்ட மஜ்லிஸ் எப்படி இருக்கு? முடிவாடுற பொம்பளை. இவன் இஸ்லாத்துக்கு எடுத்துட்டான். உண்மையான மூமினான பொம்பளை என்ன செய்வா? தான் மட்டும் சொர்க்கம் போறது இல்லை, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போ. எல்லாரும். ஜப்பான்ல ஒரு பொம்பளோட இஸ்லாத்துக்கு வந்தா. என்ன ஞாபகம் வரக்கூடாதுன்னு சொல்லணும். இந்த ரோட்ல பேர் அவட பேர் சல்வா, அவட பேர். இஸ்லாத்துக்கு வந்த அந்த பொம்புல தனக்கு ஒரு பேர் வச்சா சல்வான். சரி, நாங்க இவங்க பார்த்தாங்க இஸ்லாத்துக்கு வந்து என்ன செய்யறப்ப 5 நேரம் தொழுவுற. அந்த பொம்புல அதுக்கு வரல இஸ்லாத்துக்கு. இஸ்லாத்தை நான் வளர்க்கும். இஸ்லாம் தனி ஒரு முஸ்லீமா இருக்கிற வேற, இஸ்லாத்தை வளர்க்கிற வேற. அந்த நேரம் கோபை பள்ளியுடைய இமாம், இஜிப்ட் இமாமும், இமாம் திருமணம் செஞ்சார். இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவர் என்னத்துக்கு திருமணம் செஞ்சிருக்காண்ட குர்ஆனை படிக்கிறது. சுருக்கமா சொல்றேன் நான், அந்த பெண்ணுடைய தியாகம், முயற்சி, குர்ஆனை படிச்சு கணவன் மௌத்தாயிட்டார், ஆலிம் மிஸ்ர். கோபையில மதரசாவை தொடங்கி கோபையில உள்ள பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து குர்ஆன் ஓதி கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய சேவை செய்யும். உம்மா யாரு? ஜப்பானிஸ். வாப்பா யாரு? இஸ்லாத்துடைய வாட தெரியாதவர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இஸ்லாமிய உணர்வு கல்புல வர வர இந்த ஆசியா மாதிரி. ஆசியா என்ன செய்யறா? இஸ்லாத்தை தழுவிட்டு அங்க அரண்மனையில் இருந்த மாஷிதாவை இஸ்லாத்துக்கு எடுத்துட்ட, பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு எடுத்துட்ட. அல்லாஹ் உதாரணம் சொல்றான். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. இப்ப ஃபிரௌன் கேள்விப்பட்டுட்டு என்ற மனைவி என்ன செஞ்சிட்டார்? என்ன செஞ்சிட்டார்? இஸ்லாத்தை தழுவிட்டார். உருவானவன் 50,000 பிள்ளைகளை வெட்டினவன் மனைவியை உருவான. என்ன செஞ்சான்? மனைவியை நிர்வாணமாக ஆக்கி 2 கையில 2 கம்ப 2 கையிலையும் 2 கால 2 கம்புலையும் கற்றான். என்ன ஃபிரௌன் வந்து லேசிப்பட்டவன் இல்ல. அவர் கட்டி அப்படியே வெயில்ல காய வச்சான். ஒரு துளி தண்ணி கொடுக்கல ஆசியா. வெயில்ல காய வைக்கிறான். தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, இஸ்லாத்தை உருது. எவ்வளவு தைரியம், எவ்வளோ ஈமான்னு பாரு. ஆசியா தலைய உசுப்பலே, நான் மௌத்தானாலும் பரவாயில்லை, இஸ்லாத்தை விட மாட்டேன்.
அதான் அல்லாஹ் எங்களுக்கு உதாரணம் சொல்றான். எங்களுக்கு அல்லாஹ் ஏன் உதாரணம் சொல்றான்? அந்த உறுதியா இருந்த அந்த பொம்பளை. இப்ப 2 கை ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? வஃபிரஅவுன தில் அவுதாத், முளை குச்சிகளுடைய ஃபிரஅவுன் அப்படின்னா 4 கம்ப வச்சு வேதனை செய்யறோம். 2 கைய 2 கம்பு, 2 கால 2 கம்புல கட்டி வேதனை செய்யறோம். இப்ப ஆசியாட 2-3 நாளாய் நாக்கெல்லாம் வறண்டுட்டு. இப்ப ஆசியாக்கு தெரியும் இது போறோம் என்ன விட மாட்டானே. இந்த நேரம் ஃபிரௌன் பார்த்துட்டு இருந்தான், என்ன இவளை மௌத்தாக உடப்பட மௌத்தாக்கும். பெரிய ஒரு கல்லை கொண்டாந்து ஆசியாவுடைய தலையில போறதுக்காக கொண்டு வர. இந்த நேரம் ஆசியா அல்லாஹ்வை கூப்பிடுறா. யார் அழைக்கிறா? யார கூப்பிடுற? ஆசியா அல்லாஹ். அவ கூப்பிட்ட வார்த்தையை அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கார். அதான் விசேஷம். இத காலத் ஆசியா சொல்றா, ரப்பி பினினி இந்தக பைதன் ஃபில் ஜன்னஹ். ரப்பி பினி, அல்லாஹ் எனக்கு ஒரு மாளிகை கட்டியா அல்லாஹ். எங்க? இந்தக, உனக்கு பக்கத்துல. உனக்கு பக்கத்துல, வேற அங்கஞ்சே இல்லை. நான் தியாகம் பண்றேன், நீ வேணும் எனக்கு அல்லாஹ். பைதன் ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை கட்டியா அல்லாஹ் எனக்கு. அடுத்த துவா, வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி. யா அல்லாஹ், இந்த ஃபிர்அவுனை விட்டு என்ன பாதுகாத்து யா அல்லாஹ். وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. அநியாயம் செய்யும் கூட்டத்தை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் உடனே துஆவை கபூல் செஞ்சார். அதுதான் விசேஷம். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிமான பெண் எப்படி மாறணும்டா, அந்த பெண் அமல் செய்து செய்து அவட துஆ கபூலாகிற அளவுக்கு அவ மாறிடணும். பெண்களுக்கு என்ன வேலை? உலகத்திலே ஆக அல்லாஹ் வேலைகளை சுருக்கின பெண்களுக்கு. ஏனென்றா எங்கட பெண்களுடைய துஆ தான் எப்பயும் கபூலாகும். இந்த சமூகத்துல ஆசியா மட்டுமல்ல, இமாம் புகாரி பிறக்க கொலே கண் பார்வையிலிருந்து பிறந்துட்டார். உம்மா அழுது அழுது துஆ கேட்டு பிள்ளையுடைய கண் பார்வை எடுத்துட்டார். கண் பார்வை எடுத்துட்டார். நாங்க இந்த சமூகத்துல இந்த பெண்கள் காசால சாதிச்சது இல்லை. எங்கட பெண்கள் அரசியலால துஆ. ஹப்ஸா பின்த் சீரின் ஒரு பொம்பளை இருந்தா 30 வருஷம் முஸல்லா. 30 வருஷம் முஸல்லா. ஏன்? சமைச்சு முடிஞ்ச அவங்களுக்கு வேலை என்ன? இபாதத்தை கூட்டுறது, அமலை கூட்டுறது, துஆவை கூட்டுறது. இந்தியாவுக்கு போனீங்கண்டா முசஃபர் நகர் ஒரு ஊர் உண்டு இந்தியாவில். முழு டில்லிலையும் பிரபல்யம். ஒரு பொம்பளை இருக்கிறா, கையை தூக்கினா துவா கபூல் ஆகுது. கையை தூக்கின துவா. அவகிட்ட போல் இல்ல பொம்பளை, எனக்கு துவா. கதவை திறக்கவே மாட்டாது லேசி. அந்த தரஜாத்தை அடைஞ்சிட்டான். இது ஒரு 2 பொம்பளையே இல்ல. ஹப்ஸா இருக்காங்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹுவோட மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் தலாக் கொடுத்துட்டார். ரசூலுல்லாஹ் தலாக் கொடுத்த போது ரூமுள்ளுக்கு போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டார். என்னத்துக்கு? ராஜி ஹப்ஸா எடு. ஹப்ஸா உடனே லேசிப்பட்ட ஹப்ஸா இல்லை. ஹப்ஸா ரலியல்லாஹு போய் ரசூலுல்லாஹ்ல கால்ல உழைவி கனெக்ஷனுங்க. அல்லாஹ் ஆண்கள் நாங்க அல்ஹம்துலில்லாஹ், நாங்க வேலை பளு, கஷ்டம், தொழில் பிரச்சனை. ஆனா எங்கட பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுல இருக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு அல்லாஹ்வை நெருங்குறது. அவங்களோட துஆவை எப்படியாவது கபூலாக்க கூடியவங்களாக அவங்கள நாங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணோம். எந்த மனைவி ஒரு துஆ கேட்டா கபூலாகும் என்ற ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு சொர்க்கம். அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு பாருங்க உங்களோட மனைவி.
இன்னைக்கு உலகத்துல எதை வச்சு பெருமைப்படுறாங்க? என் மனைவி அப்படி, என் மகள் இப்படி, அது ஒன்றும் பெருமை இல்லை. என் மனைவி டெனி முடுக்குற 60 வயசுல பெருமையா இது? என் மனைவி சன்கிளாஸ்ல மார்க்கெட் போறா, இது பெருமையா இது? மதீனாவும் கட்டாரும் வேற ஸ்டைல் இருக்குது, லண்டனும் கனடாவும் வேற ஸ்டைல் இருக்கு. போல்டன்ல போய் நாம ஒரு ப்ரோக்ராம் போனோம் லண்டன்ல. போல்டன்ல அங்க பார்த்தா 100% ஹிஜாப். போல்டன்ல 100% ஹிஜாப். இஸ்லாத்துக்கு வந்த உடனே முதல் கற்ற தலைப்பாங்க யாருன்னு பார்த்தா ஒரு மதரசா ஒன்று போனோம் போல்டன்ல. லண்டன்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போய் அங்க போன பெரிய சேஞ்ச் ஒன்று. ஸ்ரீலங்கா 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்க போனோம். பிள்ளைகள் ஒழிச்சிட்டாங்க, அதுக்கு இடையில நாங்க சிஐடின்னு பயந்துட்டாங்க. ஹஸரத் இருக்காரு, பெண்கள் மதரசா, ஆண்கள் மதரசா. எங்களுக்கு ஒரு எங்கட மனைவி துவா கேட்டா, எங்கட மகள் துவா கேட்டா கபூல் ஆகுதாம் என்ற ஒரு மகள், என்ற ஒரு மனைவி நமக்கு கிடைக்கிறது இருக்குதே, அது மாதிரி பாக்கியம் இல்லை. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தும்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிக்கிற எத்தனை நோக்கத்துக்கார்? 4 நோக்கத்தான் பொம்பளைய கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் முடிக்க வேண்டுமா, கல்யாணம் முடிக்கப்படுமா? கல்யாணம் முடிக்கப்படும். வேண்டுமா? முதலாவது ஒரு பொம்பளைய கல்யாணம் முடிக்கிறது லி ஜமாலிஹா, அழகுக்கு. அழகு மட்டும் இருக்கு. அழகுக்காக நீ முடிச்சால் நபி அவங்க சொன்னாங்க அழகு வைத்திரும் கொஞ்ச நாள்ல. ரெண்டாவது ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்காக வலிமாலிஹா, அவள்கிட்ட இருக்கிற சொத்தை பரான்றது. சொத்துக்காக முடிச்சியா, சொத்து பைத்திரும் கொஞ்ச நாள்ல. மூணாவது சொன்னாங்க வலி ஹசபிஹா, குடும்பத்துக்கா, குடும்ப பெருமை, ராயல் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி குடும்ப பெருமை இல்லாம பைத்திரும். நாலாவது சொன்னாங்க என்ன, வலி தீனிஹா, அவரிடம் இருக்கும் மார்க்கத்துக்கா. நபி அவங்க சொன்னாங்க, சொல்லிட்டு தரிபத் யதாக், உன கை நாசமா போகட்டும், ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை கையில் எடுத்துக்க, வாழ்க்கையில சந்தோஷமா வாழுவாய். அந்நியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்தை விட பெருமதியான ஒரு சாமான் அல்லாஹ் வைக்கல. ஆக பெருமதியான சொத்தை கொடுக்கணுமா பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, மார்க்கத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. குடும்ப வாழ்க்கையில வாழ்றாங்க, கணவன் மவுத், 4 மாசம் 10 நாள் இதா இருக்கல. தெளிவா சொல்றாள் மனைவி. ஏன் ஸ்ரீதேவி மார்க்கத்தை கொடுக்கல ஹயாத்துல? எனக்கு இருக்கல, நான் ஜொப்பு போடும். குற்றம் மனைவியின் மீதா கணவன் மீதா? இப்ப யார் குத்தவாளி? மனைவியா குத்தவாளி, கணவனா? கணவன். ஹயாத்தில் இருக்கும் பொழுது காசை கொடுத்தார், ஊட்ட கொடுத்தார், உடுப்ப வாங்கி கொடுத்தார், உலகத்திலே 50,000 ஹபாயா வாங்கி கொடுத்தார், பரவாயில்லை, கொடுங்க எல்லாத்தையும். அதோட சேர்த்து மார்க்கத்தை கொடுத்துக்கோ. மார்க்கம் பொறுமதியான சாதம். உங்களோட மனைவி தஹஜ்ஜத் தொழுது 2 ரக்காத் தொழுது கையை தூக்குறான்னு வைங்க, யா அல்லாஹ் இந்த கணவன் பாவத்தை மன்னி, இந்த கணவன் நோயை சுகமாக்கி, அந்த துவாவாலே உங்களுக்கு வாழ்ந்துடலாம், எங்களுக்கு வாழ்ந்துடலாம். யாசீன் எடுத்து ஓதுறா மனைவி, யாசீன் எடுத்து ஓதுறா, வெள்ளிக்கிழமை அசர் போறோம், துவா கபூலாகிற நேரம். வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மக்ரிப் பிள்ளைகள் மனைவி துவாலாம் இருக்கும். உலக வாழ்க்கையில எல்லாரும் உழைச்சி வாழல. இன்னொரு விஷயத்தை விளங்கும், எல்லாருமே சம்பாதிச்சு வாழல. அல்லாஹ் உலகத்துல ஒரு படையை வச்சிருந்தான், துவாவால வாழ்ந்தோம். அதுவும் கபூலாகிற நேரங்களை தேடி தேடி துவா கேட்பான். ஆக முக்கியமான நேரம் தான் வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மக்ரிப் வரை. குடும்பம், பிள்ளைகள், மனைவி எல்லாம் இருந்து துவா கேட்கும். ஒரு கிழமோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாத ஃபேமிலி எதுவும் இல்லை, கவலை இல்லாத குடும்பம் எதுவும் இல்லை. அதனால ஆக பெருமதியான ஒரு சொத்து தான் சகோதரிகளே, எங்களை அல்லாஹ்வோட பேசி பேசி பேசி
துவாண்டா என்ன எங்களுக்கு தெரியும். சும்மா ஒரே அடியாண்டி ஒரு மணித்தியால துவா கேட்டு கபூலாவது இல்லைன்னு சொல்றதா? அல்லாவோட கதைச்சி 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 கதை மஜ்லிஸ்ல எடுவரும் அவரோட பேச்சு. அல்லாவோட கனெக்ஷன் கூட. அப்ப இந்த பொம்புல இருக்கிறாவே ஆசியா துவா கேட்டா உடனே அல்லாஹ் உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை கட்டியா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செஞ்ச உடனே என்ன செஞ்சார்? உடனே சொர்க்கத்தை மாளிகை கட்டின. மாளிகையை கட்டி ஆசியாக்கு காட்டினார். இந்த பாரு மாளிகை காட்டி கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் உயிர் எடுக்கிறான் ஆசியா. இவன் ஃபிரௌன் வந்து என்ன செஞ்சான்? கல்ல வந்து அப்படியே தலையில போட்டான். கல்லு தலையில விழமுந்தி ஆசியாட உயிர் போய். அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்றான். மூமினான பெண்களுக்கு, முஸ்லிமான பெண்களுக்கு, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, ஆகவே இஸ்லாம் என்ற உணர்வை கல்வியில் எடுக்கும். ஃபித்னாட காலம் 2 ஹதீஸோட ஃபித்னாட. ஒன்று, ஒரு காலம் வருமாம் இஸ்லாத்தை பின்பற்றுறது உள்ளம் கையில நெருப்பு தணல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். எந்த கையில? உள்ளம் கையில நெருப்பு தணல வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். இன்னொரு ஹதீஸ் வருது, காலையில மூமினாகிடுவான், மாலையில காஃபிர் ஆகிடுவான். காலையில மூமின், மாலையில காஃபிர். இன்னைக்கு நல்லா விளங்கும் பொழுது, இன்னைக்கு காலையில நான் சுபத்தோட்டு நல்லா இருந்திருப்போம். மாலையா அப்படின்னா ஒரு ஜாதி இஸ்லாத்தை பத்தி, ஒரு ஜாதி முஸ்லீம்களை பத்தி, அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி. பித்னாட காலம். பெருமதியான சொத்தாகிய மார்க்கத்தை பாதுகாக்கிறது எங்களை கடமை. எங்களை குடும்பங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்கணும். மனைவி இடத்துல இஸ்லாம் பேசப்படணும். பிள்ளைகிட்ட இஸ்லாம் பேசப்படணும். உலகத்தை அல்லாஹ் அனுபவிக்கவானான்னு சொல்ல இல்ல அல்லாஹ். ஆனா மார்க்கத்தோட சேர்த்து, இஸ்லாத்தோட சேர்த்து, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகத்திலே நல்லா வாழணும். நாங்க இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே குடும்பத்தோட வாழும். என்னோட பிள்ளை நரகத்துக்கு போய் செல்ல எப்படி? மனைவி நரகம், கணவன் சொர்க்கம் என்ற எப்படி கவலை இல்ல. குடும்பத்தை சேர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கும். மார்க்கம் பேசுறது நோக்கம் அல்ல, மதரசா நோக்கம் அல்ல. இவைகள் எல்லாம் காரணிகள். இவைகள் எல்லாம் என்ன? காரணி. ஒரு ஆள் நல்ல மார்க்கம் பேசி பேசி அவர்கிட்ட மார்க்கம் இல்லைன்னா, நல்ல மதரசா கட்டி கட்டி மதரசா போர்ட்ல இருக்காரா, ஆனா வீட்டுக்கு ஓட்ட எப்படி? இஸ்லாம் இல்லை. இது அல்லாஹ்க்கு தேவை. இது இந்த காலத்தோட சிஸ்டம். இது பள்ளி செக்ரட்டரி தொழுவர் இல்லை, பள்ளி செக்ரட்டரி பள்ளி தலைவர் அவர் தொழுவர் இல்லை, ஊரான் தொழுவது பள்ளி கட்டுறவு. எவ்வளவு மடத்தனம் இது! இது அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. நாங்க எங்கட குடும்பத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும். ஏன்? நரக நெருப்புன்றது கட்டார சூடு மாதிரி இல்லை. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. நரகத்தை எரிக்கிறதே 2 சாமான் தான். ஒன்று மனிதன், அடுத்த கல்லு. எந்த கல்லு? எந்த கல்லு? உலகத்துல சிலையா வணங்குறாங்களே சிலைகள், இந்த சிலைகளை வச்சுட்டு அல்லாஹ் நெருப்ப மூட்டுவான். அந்த கல். وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد. நரகத்தில் அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிறானாம், கடினமான மலக்கு, இறக்கமே வராது. غلاظ شداد لا يعصون الله ما أمرهم. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டாங்க. ويفعلون ما يؤمرون. ஏவப்பட்டதை செய்வார்கள். அதனால கணவன்மார்கள் நாங்க இருக்கிறோம், மனைவிமார்கள் இவங்க இருக்கிறாங்க. 2 தரப்புலையும் எங்கள் இஸ்லாமிய சிந்தனை கல்வில வரும்.
ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு கணவர் எழும்பி சுபஹு தொழுகைக்கு மனைவிக்கு தண்ணி ஊத்துறார். அல்லாஹ் அந்த கணவனுக்கு ரஹ்மத் செய்வானாக. எப்படி தண்ணி ஊத்தலிக்கார் முகத்துல, எழும்புமா எலும்பு எலும்பு. ஒரு மனைவி தாஜ்யத்துக்கு எழுப்பி கணவன் எழுப்பாட்டி கோப்பியை ஊத்தி கொடுத்து டீயை ஊத்தி கொடுத்து பிளேண்டி தொழுங்க சுபா தொழுங்க தாஜ்யத். எப்படி குடும்பம்? மக்ரிபு போற மனைவி ஓதுரா முல்க் வாக்கியா தபாரக்கல்லதி சஜிதா, கணவனும் ஓதுறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் குடும்பம். மனைவியே சொல்றா, நாம இன்னைக்கு ஒரு சதக்கா செய்வோமா காலையிலே. கணவன் யோசிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு மனைவி கிடைச்சி. ஒரு சாப்பாடு கொடுப்போமா, ஒரு ஏழையை பார்த்து சாப்பாடு, ஒரு விருந்து கொடுக்கணும், ஏழையை பார்த்து குடும்பம். இதுதான் சந்தோஷமான குடும்பம், இஸ்லாமிய குடும்பம், மார்க்கம் உள்ள குடும்பம். ஆனா டாப் லெவல் குடும்பங்கள் இருக்குது, குடும்பமே தனி மதரசாக்கள் செய்யும். குடும்பமே. ஒருத்தர் வந்தார் சந்திக்க, இவர் 3 வருஷமா பேசுறாரு. நீ போன் பண்ற, கத்தார்ல இருக்க உன ப்ரோக்ராம் பாக்குறாரு, எனக்கும் டைம் இல்ல சந்திக்கும், இன்றைக்கு வந்து சேர்ந்துட்டார். அவங்களோட சொந்த காணிய அப்படியே ஹெட்டன்ல மதரசா கொடுத்துட்டார். ஒரு காணிதான் இருந்தது, குடும்ப மதரசா. குடும்பத்தோட தீன் இஸ்லாம். தனக்கு 5 பிள்ளைகளா 10 பிள்ளைகளா, 5 பிள்ளையும் குர்ஆன பாடமாக்கின பிள்ளை. எவ்வளவு பாக்கியம். அந்த திட்டத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நிந்தூர்ல நாங்க அமுல்படுத்துறோம். நிந்தூர் பெண்கள் மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க. நிந்தூர் நடக்கிற முழு சேவைகளுக்கும் நீங்களும் பங்காளிகளாக மாறும். கணவன் மனைவி 2 பேர் பங்காளிகளாக மாறி இஸ்லாத் எங்கட குடும்பம், இஸ்லாத் எங்கட ஊர்ல, இஸ்லாத் எங்கட நாட்டுல. சொல்லுவாங்க, முழு உலகத்தையும் திருத்த முந்தி நான் என்ன திருத்தி கொண்டா போதும். இவ்வளவு வந்த நாங்க இருக்கிறோம், ஊரை பத்தி யோசிக்கிறோம், சமூகத்தை பத்தி யோசிக்கிறோம். என்ன எனக்கிட்ட ஏதாவது ஃபர்து மிஸ் இருக்குதா? என்கிட்ட தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் எனக்கிட்ட ஹராம் நடக்குதா? இது 2 நான் பாத்துக்கிட்டா போதும். இன்ஷா அல்லாஹ் சமூகத்துல மாற்றம். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இதை யோசிக்கும். எனக்கிட்ட 2வது என்ன குடும்பம். ஏன் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்றோம்? எங்களுக்கு முன்னால கீழே பிளாட்ல உதாரணமா கேளுங்க, ஒரு நாய் ஒன்று நெருப்புல விழுந்துட்டு. உளுந்த சாமான என்ன? நாய் நெருப்புல விழுந்து. நாம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போமா நாய் பத்துறது? பத்த விடுவோமா நாய? நாயிட வாய்ப்பட்ட எத்தனை தடவை கழுவோம்? 7 தடவை கழுவோம், 1 தடவை மண்ணால. ஆனா அவ்வளவு பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிடும்? நாய நெருப்பை விட்டு எடுத்து களி பாதுகாத்து. சரி, இது நாய்க்கு. எங்கட குடும்பத்துல ஒருவன் நெருப்புல விழுந்துட்டு இருக்கிறார், ஒரு தொழுகை இல்ல, அவன்கிட்ட நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல. என்ன அர்த்தம்? எங்க விழுந்துட்டு இருக்கிறான்? நெருப்புல. அதை விட சந்தேகம் ஒன்றும் இல்லை. இந்த சமூகத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? நெருப்புல இருக்கு. ஒரு நாயை பாதுகாத்த நாங்க எங்களை நானாவை பாதுகாக்கிற இல்லையா? தாத்தாவை பாதுகாக்கிற இல்லையா? மதினியை பாதுகாக்கிற இல்லையா? தம்பியை பாதுகாக்கிற இல்லையா? இதுதான் சமூகம், வேற ஒன்றுமா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்துடைய கவலையை கல்புல எடுங்க. எந்த கட்டார்ல அல்ல, லண்டன்ல அல்ல, அமெரிக்கா அல்ல, உலகத்தில் நாங்க எந்த திசையில போய் வாழலாம், பிரச்சனை இல்லை. நாங்க கோடீஸ்வரர்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. எங்களுக்கு ஒருவேளை தான் சோறு கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. எந்த லெவல்ல இருந்தாலும் என்கிட்ட இஸ்லாம், என் பிள்ளைகிட்ட இஸ்லாம், என் குடும்பத்துக்கிட்ட இஸ்லாம் இல்லாம கண்ண பொத்திடப்படாது. யாருன்னா பயான் வச்சது யார் நினைக்கப்படாது. மதரசாக்கு பயான் வைக்க வரல. நாங்க இந்த ஒரு மதரசாலே பயான்லே ஒன்றும் பேசுறது இல்லை. எங்கட நோக்கம் வேறு, எங்கட நோக்கமே வேறு. எங்கள்கிட்ட இஸ்லாத்தை உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹ் ஒரு வசியத்தை சொல்றான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம் ஆகாம மௌத்தாயிடாதீங்க. என்ன சொல்றான் அல்லாஹ்?
முஸ்லிம் ஆகாம மௌத்தா. வேறொன்னு சொல்லல அல்லாஹ், நீ கோடீஸ்வரி ஆகாம, நீ அப்படி ஆகாம, பிள்ளை பெக்காம இல்ல. ولا تموتن الا وانتم مسلمون. நீங்க முஸ்லிம் ஆகாம மௌத்தாயிடாது. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாத்துடைய உணர்வை கல்விடுங்க. குர்ஆனை நான் படிக்கணும், ஹதீஸ படிக்கணும். எந்த இஸ்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாயி 1400 வருஷமாகிட்டு, இது போற இந்த நபியும் வாரதில்லை. இந்த இஸ்லாத்தை நான் பாதுகாப்பேன். எனக்கு என்ன செய்யலாம், பெண்ணுக்கு என்ன செய்யலாம், ஆணுக்கு என்ன செய்யலாம், என்னால நான் சுபவுக்கு எழும்பி இந்த கூதல்ல நான் நடந்து பள்ளிக்கு போறேன், நான் நடந்து பள்ளிக்கு போறேன். என்ன மனைவி எழும்பி இந்த கூதல்ல வுது எடுத்து சுபோ தொழுகிறா. என் குடும்பத்துல இஸ்லாம் பாதுகாக்கப்படும். ரமலான் வருது, நோன்பு பிடிக்கிறோம், வருஷ வருஷம் ஜக்காத்த கணக்கு பார்த்து கொடுக்கிறோம். இஸ்லாம் வளருது குடும்பத்தில். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாத்தை முன்னால வச்சு முன் வாழ்ந்த பெண்கள் சஹாபியாத் அல்லாஹ் கண்ணை பொத்தினதோட காட்டி, கண்ணை பொத்த தேவையில விளங்கிடும் எல்லாம் இன்ஷா அல்லாஹ். நல்லடியார்களுடைய சக்கராத்ல சொருக்க வாட வரும். நல்ல பெண்கள் களிமாவோட, நஃபீஸான ஒரு பொம்பளை வாழ்ந்திருக்கிற வரலாற்றுல, ஹாஃபிதா, குர்ஆன மரணம் செய்த பெண் நஃபீஸா, ஓதி 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 சூரா அன்ஆமுடைய ஆயத்துகளை ஓதக்குள்ளே உயிர் போயிட்டு. எவ்வளவு சீதேவியான பெண்கள். அப்படி எங்களோட மனைவிமார்களை, பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் நாங்க உருவாக்க முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தை கல்புல் எடுத்து, இஸ்லாத்தை கல்புல் எடுத்து, பெண்களுக்கான அதற்கு வசதிகளை செய்து கொடுத்து என்ன செய்யலாம், பெண்களுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்க என்ன செய்யலாம். நாங்களும் கணவன்மார்களும் ஹராத்தை தவிந்து வாழ்ந்து ஹலாலான வாழ்க்கையில அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்ன மாதிரி எங்கட குடும்ப வாழ்க்கைய, சொந்த வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்வோம்டா அல்லாஹ் உலகத்திலும் சந்தோஷத்தை தருவான். நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டாயம் எங்களுக்கு தருவான். அல்லாஹ் வாக்களிக்கிறார், உங்களுக்கு சொர்க்கம் தருவேன், துண்டிக்கப்படாத கூலி சொர்க்கம். சொர்க்கத்துடைய வாரிசுகளாக நாங்க மாறுவோம். 6666 ஆயத்து இறக்கி அல்லாஹ் எங்களுக்கு இல்ல. அல்லாஹ் சொல்றான், لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆன, உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன நாங்க மலைகளுக்கு இறக்கி இருந்தா மலைகள் தூள் தூளாக வெடிப்பதை பார்த்திருப்பீங்க. ஏன் அவ்வளவு பயம் மலைக்கு? அல்லாஹ் ஒரு ஆயத்தை ஒரு மலைக்கு இறக்கி இருந்த. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட ஊர், இந்த ஊர் எங்கட ஊர். நீங்க ஒரு காலத்துல ஊருக்கு வர இருக்கிறவங்க, நாங்க சென்ற ஆண்களை ஒன்று சேர்த்து எங்கட திட்டங்கள், எங்கட ப்ரோக்ராம் என்னங்கிறத விளங்கப்படுத்தினோம். பெண்களாகி உங்களுக்கும் நாங்க சொல்லணும், எங்கட ஃபாத்திமா மதரசா, ரப்பானியா மதரசா, உபய் இப்னு கஅப் மதரசா, இதே போல தஃப்சீரை தொடங்கி இருக்கிறோம். ஜும்மா பள்ளியில பெண்கள், வயது வந்த பெண்கள் 70-80 பேர் தஃப்சீர் ஓதுறாங்க. இப்படியே பல நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு போறோம் ஊர்ல. அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இங்க வந்தாங்க, எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களோட துஆக்கள் இதை சேர்த்து யா அல்லாஹ் இது வளரும். இந்த முயற்சியில் இஹ்லாஸ், உங்களோட கணவன்மாரையும் நீங்க உற்சாகமூட்டி, நீங்களும் குடும்ப ரீதியாக ஊருக்கு வரும் பொழுது மதரசாக்களுக்கு வந்து அவைகளை பார்த்து இது எப்படி வளர்க்கலாம், இது எப்படி முன்னேற்றலாம் என்ற சிந்தனை நீங்க எடுக்கணும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களை ஒன்று சேர்த்திருக்கிறோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இஸ்லாமிய கவலையை தந்து கியாமத் வரை உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மௌத்தாக நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين.
اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين، اللهم اجعلنا من الراشدين، اللهم اجعلنا من الراشدين. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான முஸ்லிம்களாக இந்த பூமியில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. இஸ்லாத்திற்காக எங்களது உயிர் பொருள் அனைத்தையும் செலவழிக்க தௌஃபீக் செய்வாயாக. குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய மனைவிமார்கள், கணவன்மார்கள், பிள்ளைகளிடம் யா அல்லாஹ் இஸ்லாத்தை தருவாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, ஈமானுடைய செல்வத்தை தருவாயாக. யா அல்லாஹ் வாழும் பொழுது இஸ்லாமிய குடும்பமாக எங்களது குடும்பங்களை ஆக்குவாயாக. சக்கராத்தை லேசாக்குவாயாக. ஒரு நாள் உன்னை வந்து சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை பார்க்க இருக்கிறோம் யா அல்லாஹ். அதற்கு முன்னால் தௌபா செய்து நல்லடியார்களாக வந்து உன்னை வந்து சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. சக்கராத்தை லேசாக்குவாயாக. கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. ரஹ்மானே, நீண்ட வாழ்க்கை கபரிலே வாழ இருக்கிறோம் யா அல்லாஹ். நீண்ட காலம் கபரிலே கழிக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. நமது மூதாதையர்கள் கபர்களிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ், நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவசரமாக அந்த இடத்துக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த இடத்தை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. நரகவாதிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.